வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், பேரலை ரசிகர்கள் உங்களுடைய நலம் விசாரித்தார்கள். உங்களுடைய கண் பரிசோதனை எல்லாம் முடிந்து விட்டதான்னு கேட்டாங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் பேரலை ரசிகர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சார். சார், தாவேக்காவுடைய அறிக்கை இன்றைக்கு புஷி ஆனந்த் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். பொதுச் செயலாளர் தலைவருடைய ஒப்புதலோடு வெளியிடப்படுகிறது அப்படின்னு. அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை 80 சீட்டுகள் பேரம் அப்படின்னு சொல்லி தினமலர் நாளேட்டுல பத்திரிகை செய்தி வெளியானது. அதற்கு இன்றைக்கு மறுப்பு தெரிவித்து அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. சார், அது உண்மை அல்ல, அது முற்று முழுதும் பொய்யானது அப்படின்றத மறுத்து இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அந்த செய்தியை படிச்ச உடனே நான் அப்படிதாங்க நினைச்சேன். சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, அதிமுக தாவேகா ரெண்டும் கூட்டணி சேரணும் அப்படின்னா என்னெல்லாம் நடக்கணும்னு நம்ம முதல்ல பாலிடிக்ஸ்ல பார்க்கணும் இல்லையா? ஒரு 2 அணி சேரப்போகுது அப்படின்னா நமக்கு சூசகங்கள் தெரியும். அப்ப தாவேகா மாநாட்டில் அதிமுக விமர்சனம் பண்ணல, பெரிய அளவுக்கு கடிஞ்சு பேசல, இதுதான் காரணமாக சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கு பின்னாடி பல டிவி விவாத அரங்குகள்ல தாவேகா பேச்சாளர்கள் அதிமுகவை சேர்த்து தான் தாக்கி பேசிட்டு இருந்தாங்க பல விவாத அரங்குகள்ல. அப்போ இயல்பாக அதிமுக தாவேகா கூட்டணி வராதுங்கிறதா நான்லாம் அப்படிதான் நான் பதிவு செஞ்சேன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சினிமா ஸ்டார் டர்ன்டு பொலிட்டிஷியன், இவங்களோட டோட்டலா இவங்க எப்படியெல்லாம் இவங்களோட கான்செப்ட், இவங்களோட பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, எம்ஜிஆரே அவர் 1977 கூட்டணி சேரல. இத்தனைக்கும் மக்களவை தேர்தலில் இந்திரா காந்தியோட கூட்டு. ஆனா சட்டமன்ற தேர்தல் வரும்போது தான் முதலமைச்சர் ஆகணும், தனக்கு அதிகமான இடங்கள் ஒதுக்கப்படணும், தான் மேஜர் பார்ட்னர், அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ மக்களவை தேர்தலுக்கு வேற அப்ரோச், சட்டமன்ற தேர்தலுக்கு வேற அப்ரோச். இதுதான் நீங்க எந்த ஒரு ஸ்டார் ட்ரெண்ட் பொலிட்டிஷியன்ட்டு இதை பார்க்கலாம். சாதாரண ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் இப்படிதான் அதை திங்க் பண்ணும். ஸ்டார் கூட தேவையில்லை. என்டிஆர் 82 கட்சி ஆரம்பிச்சாரு, 83 ஆட்சியை பிடிக்கிறாரு. அவரும் இதே சேம் அப்ரோச் தான். 2-3 ரீசன். ஒன்று, இந்த ஸ்டார்ஸ்க்கு இயல்பாகவே தங்களை பற்றிய ஒரு பெரிய அபிப்பிராயம் இருக்கும். க்ரௌடு, அந்த கரிஸ்மா, அந்த அவரை பார்ப்பதற்கு, செலிபிரிட்டியை பார்க்கறதுக்கு மக்கள் காட்டுற ஆர்வம், இதெல்லாம் ஒரு வகையான கிறக்கத்தை ஏற்படுத்தி விடும். அது மாற்றுக்கிறத நீங்க வைக்க வேண்டாம். அப்போ தங்கள் பலத்தை அவங்க அதிகமாக தான் எஸ்டிமேட் போடுவாங்க. அனுமாருக்கு தான் தான் பலம் என்னன்னு தெரியாது, அரசியல்வாதி கூட தெரியாம இருக்கும். ஆனா சினிமா நட்சத்திரங்களுக்கு பலத்தை பற்றிய மிகை மதிப்பீடு உண்டு. அப்போ விஜய்ங்கிறவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரோட ஒரு சினிமா பாப்புலாரிட்டியில் தான் அந்த ஓட்டு வங்கி வரப்போகுது அப்படின்னா அவரு தன்னை பற்றிய மிகை மதிப்பீடு வச்சிருப்பாரு. அப்படி இல்லைன்னா ஒரு தேர்தலுக்கு அந்த மிகை மதிப்பீட்டோட முயற்சி பண்ணி பார்ப்பாரு. அடுத்தடுத்த தேர்தலில் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுவாரு. இது தாவேகா மாநாடு நடந்ததுல இருந்தே நான் இப்படிதான் எஸ்டிமேட் இருந்தது. ஆனா ஒரு ஸ்டேஜில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு ஒரு பரிவு உணர்ச்சி, பாரதிய ஜனதா கூட்டணி இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் தான் ஏற்படுத்தினார். அவரு ஏற்படுத்தும் போது பாரதிய ஜனதா கூட்டணி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி போறாங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்பட்டது. அப்படி ஒரு பிம்பம் ஏற்பட்டால்தான் இங்க எல்லாருமே கணக்குகளை போட்டுருவாங்கல்ல, அரித்மெட்டிக்ஸ் தானே அதுக்கு பிறகு. அப்புறம் 80, 40, 70, 100, 10 எல்லாரும் அப்படி இப்படி நம்பர்களை சொல்றதுதான். இன்னைக்கு அது எஃபெக்டிவா முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இனிமேல் இப்படிப்பட்ட யூகங்களுக்கு இடம் தர வேண்டாம். இது அவங்களை டேமேஜ் பண்ணுது. இப்போ இது கிட்டத்தட்ட இதே மாதிரியான கருத்துக்கள் கடந்த ஒரு 10 நாளா வந்துகிட்டே தான் இருக்கு. ஈவன் நீங்க குறிப்பிட்ட தினமலர் நாளேடு இதுக்கு முந்தி கூட இதே மாதிரியான கருத்து தெரிவிச்சுதான் அவங்க கட்டுரைகள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் இவ்வளவு வலிமையான கண்டனம் வரல. ஏன்னா இது தொடர்ந்தால் இன்னும் நம்ம தான் டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜ் ஆகிற சூழல் வந்துருச்சு. என்னன்னா, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர பதிலடி கொடுக்குறாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு பதிலடி கொடுக்காரு. திருப்பி அந்த இருமுனை போட்டி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 3வது பிளேயருக்கு இடம் இல்லாம போயிடும். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால அந்த எடிட்டர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. திங்கக்கிழமை அவர் எழுதுவாருங்க. அதுலயே அவர் இதுல நஷ்டப்பட போறது விஜய் தான்.
இந்த 2 அணிகளும் வந்து களத்துல வந்து முன்னாடி நின்றோம். அப்ப வந்து விஜய்க்கான வாய்ப்பு தான் போகும் அப்படின்னு சொல்லி பழைய பழைய உதாரணங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி ஒரு நல்ல பிரமாதமான கட்டுரை. அப்ப அந்த ஒரு ஆபத்தை உணர்ந்த உடனே வந்து டக்குன்னு இன்னைக்கு புஷி ஆனந்த் லெவல்ல இந்த கண்டனம் வருது. ஆனா பிரிலிமினரி லெவல்ல கூட அதிமுகவோட டாக்ஸ் போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி போகவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா சார்? போயிருக்கலாம். நமக்கு அது வந்து சரியா தெரியாது. ஏன்னா யூக செய்திகள் தான் அது எல்லாமே. போயிருக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸையும் வந்து எல்லா தரப்பும் வந்து அவங்க வெய் பண்ணி பாக்குறது தான். பட் அதிமுக ஆரம்பத்துல இதை கைவிட்டுருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதாவது ஒரு 10 நாளா என்னன்னா திருச்சியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இண்டிகேட் பண்ணதே வேற. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிறது தான் முதல்ல விஜயை பற்றிய ஒரு சித்திரம் வரையப்பட்டது. அப்புறம் போக பிஜேபி மிக கடுமையாக தாக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த பிரச்சனை அது சர்ச்சை இல்லை. அப்போ அதிமுக திருச்சியில அவர் ஏர்போர்ட் பேட்டி கொடுக்கும்போது தான் திருப்பி இதே கருத்துக்கு தான் வந்து ஒரு உருவம் வரையப்பட்டது. அப்புறம் ஒரு 4 நாள்லயே கோயம்புத்தூர் பேட்டியிலேயே அவர் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அவரு பெரிய அளவுக்கு தாக்கல என்ற ஒன்றுதான் வந்து இதுக்கான அடிக்கோடு அமைஞ்சது. ஆனா இப்ப நம்ம என்ன யூகிக்கலாம் அப்படின்னா திமுக அதிமுக ரெண்டை பற்றியும் வந்து பெரிய விமர்சனங்களை வந்து தமிழக வெற்றி கழகம் வைக்கும். ஊழல் பட்டியல்கள், கவர்னர்கிட்ட மனு கொடுக்கறது, இது மாதிரியான வழக்கமான அரசியல் உத்திகள் இருக்குல்ல. ஆமா, அடிப்படையில யாரா இருந்தாலுங்க அந்த நியூஸ் சைக்கிள்ல இருந்தே ஆகணும். இப்ப விஜய்க்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது யோசிச்சு பாருங்க. நியூஸ் சைக்கிள்ல தொடர்ந்து இருக்காரு. எவ்வளவு ஓட்டுனே தெரியாது, நியூஸ் சைக்கிள்ல தொடர்ந்து இருக்காருல்ல. அத அந்த அட்வான்டேஜை தக்க வச்சுக்கிற முயற்சியில் தான் அவர் ஈடுபடுவார். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி சார். நியூஸ் சைக்கிள்ல இருக்கிறது, அப்புறம் இஷ்யூஸுக்கு ரியாக்ட் பண்றது அப்படின்றது. இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல கடந்த 8 ஆண்டுகளாகவே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அன்றாடம் அதுக்கான எதிர்வினைகள் ஆற்றுவது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இஷ்யூஸ் வரும்போது அந்த இஷ்யூஸை மையப்படுத்தி தான் யாருன்னு பொசிஷன் பண்ணிக்கிறது தான் ஸ்டாலின் ஜெயித்த இடம், எடப்பாடி விட்ட இடம் அப்படின்னு மதிப்பிடலாம். பாஜக எதிர்ப்பு அப்படின்னு வரும் பொழுது, அல்லது ஒன்றிய அரசினுடைய இது வரும் பொழுது, இதுல வந்து டே டு டே அஃபேர்ஸுக்குள்ள நான் தலையிடவே மாட்டேன், மாநாடுகள்ல மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் நிலைப்பாடு எடுக்கிறாரு. அதிமுக அவர் நேரடியா இப்ப வரைக்கும் விமர்சிக்கல. அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் கூட எந்த இடத்திலும் அதிமுகவை மட்டுமல்ல அவர் யாரையுமே விமர்சித்து ஒரு வார்த்தை கூட பேசல. செய்தி தொடர்பாளர்களாக வருபவர்கள் அந்த நியூஸ் சேனல்ல அந்த சுற்றத்தினுடைய பிரஷருக்கு ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு மட்டும்தானே சார் புரிஞ்சுக்கிட முடியுது. அபிஷியல் ஸ்டாண்ட் எப்படி சார் இதுல நம்ம டெலிபரேட் பண்ண முடியும்? செய்தி தொடர்பாளர்கள் ஒரு நிகழ்ச்சியில அந்த பிரஷருக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க. பட் மறுநாளே வந்து அந்த தலைமையோ இல்லைன்னா பொறுப்புல இருக்கிற உயர் மட்டத்துல இருக்கிறவங்களோ அதை கரெக்ட் பண்ணிடுவாங்கல்ல. அதுக்கு பிறகு அவங்க மீண்டும் 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 அதை அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. இதுல திமுக அதிமுக எதிர்ப்பு இது ஒரு எப்போதுமே ஒரு முனை. திமுக ஆதரவு அது ஒரு முனை, அதிமுக ஆதரவு இல்லைன்னா எதிர்ப்பு இது ஒரு முனை. இப்ப 3வது முனை வந்து பிஜேபி களத்துக்குள்ள பெரிய அளவுக்கு வந்த போதுதான் பிஜேபி ஆதரவு எதிர்ப்புன்னு மாறுச்சு. ஒரு 4-5 மாசம், ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஜூன் மாசம் ரிசல்ட் வந்துச்சுங்க. ஏப்ரல் மாசம் நமக்கு வந்து தேர்தல். ஏப்ரல் மாசம் வரைக்கும் 2024 கரண்ட் இயர்ல தமிழ்நாடு அரசியல் எப்படி இருந்துச்சு? பிஜேபி வேணுமா வேணாமாங்கிறது தானே இருந்துச்சு. அப்படிதான் இருக்க முடியும் நேஷனல் பாலிடிக்ஸ். அப்போ திமுக நேரா பிரதமர் மோடி செய்ய தவறியவை, அவர் எப்படி வந்து ஒற்றுமைக்கு ஆபத்தானவர், எப்படி அரசியல் சாசனத்துக்கு விரோதமா இருக்கிறாரு, இப்படித்தான் அந்த பிக்சர் இருந்துச்சு. அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு. சட்டமன்ற தேர்தல் வரும்போது வெறுமனே பிஜேபி எதிர்ப்பு கை கொடுக்காது, அதிமுக எதிர்ப்பு சேரணும் அதுல. அப்போ அதிமுகவுக்கு பிஜேபி எதிர்ப்பு ஏற்கனவே அவங்க அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. நடுவில் கொஞ்சம் மாத்தின மாதிரி தோணுச்சு, ஆனா இப்ப மாத்தலன்னு எடுத்துக்கிடலாம். அப்ப அதிமுகவும் திமுக எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு. அப்போ ஓட்டு வங்கி எப்படி பிரியும்? திமுக எதிர்ப்பு ஒரு ஓட்டு வங்கி இருக்கதான் செய்யுங்க. அவங்க அதிகபட்சமா 40% வாங்கினாங்கன்னா 60% எதிர்ப்பு வாக்கு வங்கி தானே. பிஜேபி அவங்க 18% வாங்கியிருக்காங்க லோக்சபால கூட்டணியா. சட்டமன்றத்தில் கொஞ்சம் குறையும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன். ஏன்னா நேஷனல் எலெக்ஷன் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. அப்போ 15% வச்சா கூட 85% பிஜேபி எதிர்ப்பு. அப்ப தமிழ்நாட்டில் பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கியவும் அதிமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியவும் முழுமையா பெறணும் என்பதுதான் திமுகவோட நோக்கம். அதாவது ஆதரவு வாக்கு வங்கி தவிர நான் பேசுறேன்.
ஆதரவு வாக்கு வங்கி இருக்குங்க, எல்லா கட்சிக்கும் இருக்கும். தாவேக்கா வரும்போது அதோட மைனஸ் பாயிண்ட் இல்ல பிளஸ் பாயிண்ட் எதுன்னா, அவங்களோட ஓட்டு வங்கிங்கிறது யூகம் தான். உண்மையிலே எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்குன்னா நமக்கு தெரியாது. ஆனா மறைமுகமா இப்படி யூகிச்சு பார்க்கலாம். திமுக, அதிமுக ரெண்டையும் எதிர்க்கிற வாக்காளர்கள் இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல்கள்ல எப்படி எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு கட்சியும் எதிர்த்து பெரிய அளவுக்கு களங்கண்டதுல முக்கியமானவர் வந்து விஜயகாந்த் தான். அதுக்கு முன்னாடி பலரும் அந்த முயற்சி பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்கு பின்னாடி கூட கமல் முயற்சி பண்ணியிருக்காரு, பாக்யராஜ், இப்படி நிறைய பேர் முயற்சி பண்ணாலும் ஆர்கனைஸ்ட் அட்டம்ப்ட்ங்கிறது விஜயகாந்த் தான். அப்ப விஜயகாந்தோட மேக்சிமம் பெஸ்ட்ங்கிறது 10% வேணா வச்சுக்கிடலாம். அப்ப ரெண்டு பேரையும் எதிர்த்து மேஜரா களங்காண்ற ஒருவருக்கு 10%. நெக்ஸ்ட் லெவல்ல சீமானை நம்ம எடுத்துக்கிடலாம். சீமானோட மேக்சிமம் பெஸ்ட்ங்கிறது 8%. ஸோ 6 to 8%. அப்போ 10, 6, 16 இல்லைன்னா 18% ரெண்டு கழகங்களும் வேண்டான்னு நினைக்கிறவங்க. இது கூட வந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்க்கணும். சின்ன சின்ன கட்சிகள் சேர்க்கும் போது பாமகவை என்ன பண்றதுங்கிற கேள்வி வரும். பாமக இன்றைய தேதிக்கு ரெண்டு பேரையும் எதிர்க்கிறது தான். ஆனா அவங்க பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்க. அப்ப தமிழ்நாடோட ஒட்டுமொத்த பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கிக்குள்ள அவங்க கரைவாங்க. அதனாலதான் இதை பாமக இதுக்குள்ள சேர்க்க முடியல. அப்ப மேக்சிமம் வந்து 20% தான் திமுக, அதிமுகவை எதிர்க்கிற வாக்கு வங்கியா இருக்கும். இத பிஜேபி சார்பா வர்ற செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக, அதிமுக வாக்கு வங்கி சரிஞ்சுக்கிட்டு தாங்க வருது. இன்னைய தேதிக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே 50% தான் இருப்பாங்க. அதனால பேலன்ஸ் 50% வந்து ஃப்ரீயா இருக்கு. அந்த 50%த்துல மூன்றாவது அணி, அந்த அணி வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஆட்சியில அதிகாரத்துல எல்லாருக்கும் பங்குங்கிற அந்த கான்செப்டோட போனோம்னா பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நாங்க 2014, 19 ரெண்டு ஆட்சியிலையும் மெஜாரிட்டி இருந்தும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுத்துருக்கோம். 2024 தான் கூட்டணி ஆட்சி, அதுக்கு முந்தைய ரெண்டுமே மெஜாரிட்டி ஆட்சி. எனவே எங்க மேல அந்த கான்பிடன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற வாதத்தை தான் அவங்க தொடர்ந்து முன் வைக்கிறாங்க. அப்போ ரெண்டு கழகங்களுக்குமான ஓட்டு வங்கி 50% தானா அப்படின்னா நான் ரொம்ப மாறுபடுறேன். ஏன்னா நிச்சயமா அது வந்து ரொம்ப கூட இருக்கும். ஏன்னா சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இந்த ரெண்டு கூட்டணியோட ஓட்ட நம்ம சர்வசாதாரணமா கூட்டி பார்த்தோம் அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் வந்து 60% வரும். 40, 20. சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் கூடும் ரெண்டு பேருக்குமே. ஏன்னா லோக்கல் லீடர்ஸ் இருப்பாங்க. அதாவது எம்எல்ஏ தேர்தல்ல கேண்டிடேட் ரொம்ப முக்கியம் இல்லையா, லோக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அப்ப என்னதான் தொகுதி, எவ்வளவுதான் வந்து ஸ்டாலினுக்கு தாங்க 234 தொகுதியிலும் ஓட்டுன்னு சொன்னாலும் யாரோ ஒருவர் ஒரு தொகுதியில அவருக்கு ஆதரவாவோ எதிர்ப்பாவோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். ஸோ கேண்டிடேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ரெண்டு இடத்துல வரும், அது உள்ளாட்சி தேர்தலையும் வரும், சட்டமன்ற தேர்தலையும் வரும். ஆனா அது வந்து மக்களவை தேர்தலில் வராது. இன்னும் சொல்ல போனா பலருக்கும் எம்பி பேர் கூட தெரியாம இருக்கும், ஆனா எம்எல்ஏ பேர் தெரியும். அப்போ எம்எல்ஏ தேர்தல்னு வரும்போது திமுக, அதிமுக ஓட்டு வங்கி ஒரு 5% நீங்க கூட்டிக்கிடணும். அப்ப நான் எப்படி நினைக்கிறேன்னா 65% அவங்களுக்கு வந்து ஓட்டு வங்கி இருக்கும். இது என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் போடுற கணக்கு தான். அப்ப 65% இன்னைய தேதிக்கு இருக்குன்னா எங்க காலத்துல அது எவ்வளவு இருந்தது அப்படின்னா 80 இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல 71 திராவிட ஓட்டு வங்கி 80 இருந்துச்சு. எனிவேர் பிட்வீன் 75 to 80 அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்ன முக்கியமான காரணம் என்னன்னா, அப்ப காங்கிரஸை எதிர்த்து நாங்க வந்து அரசியல் பண்ணும்போது காங்கிரஸ் வந்து விட்டாமராசுகளின் கட்சியா இருந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து துண்டு அரசியல் குறியீடா மாறிச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாருமே வந்து துண்டை இடுப்புல கட்டிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. மேட்டுக்குடி தெருக்களுக்குள்ள போகும்போது துண்டை தோல்ல எல்லாம் போட முடியாது. வாசல் வரைக்கும் தோல்ல போட்டிருப்பாங்க, அப்புறம் இடுப்புல கட்டிடுவாங்க, இல்லைன்னா எடுத்து கக்கத்துல சொருகிக்குவாங்க. இதெல்லாம் வந்து 63, 64 வரைக்கும் இந்த நிலைமை இருந்துச்சு கிராமங்கள்ல. அப்போ துண்டை தோல்ல போட்டுட்டு ஒரு அரசியல்வாதி மீட்டிங்ல நம்ம ஊர்லயே பேசும்போது அவர் பெரிய ஹீரோவா தெரிஞ்சாரு. சாதாரண துண்டு தான், ஆனா அது அரசியல் குறியீடு. அப்போ அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கானா இல்ல, அன்பார்ச்சுனேட்லி இல்ல. என்ன காரணம் அப்படின்னா திராவிட இயக்கங்களும் அந்த பாதையிலிருந்து நிறைய விலகி இருக்கு. அவங்களும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஆயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்ததோ அப்படித்தான் இப்ப திராவிட கட்சிகள் இருக்குங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட பார்வை. ஆனாலும் திராவிட கட்சிகளோட தேவை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா, இங்க வந்து எப்போதுமே வாக்கு அரசியல் என்பதே ஒரு யுத்தம், கலாச்சார யுத்தம். தமிழ்நாட்டின் நலன்களை பாதுகாப்பது யார், அதில் சிறந்தது யார், வட இந்தியாவில இருந்து வர்ற கட்சிகள் வந்து தமிழ்நாட்டு நலன்களை காவு கொடுத்துரும், இப்படியான ஒரு
ஒரு எண்ணம், அப்படியான ஒரு உறுதிப்பாடு இங்க உண்டு. அப்படி வரும்போது வந்து இந்த திராவிட கட்சிகளுக்குள்ளதான் நம்ம அரசியல் சுத்தி வந்துட்டு இருக்கு. இது நல்லதா கெட்டதா நீங்க கேட்டீங்கன்னா நான் நல்லதுன்னு நினைக்கிறேங்க. இதுக்கு நடுவுல யார் யாரு எவ்வளவு சிதறலை கைப்பற்றுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.